அவள் தானே எங்கள் புன்னகை. எதுக்கு கை பிடிச்சு அவ்வளவு வேகமா எடுத்துட்டு வந்த? என்ன இங்க வந்து இப்படி குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னடா? பேசாம இருடி, செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம இருந்துக்கோ. இங்க பாரு, யார் மேல இருக்க கோவத்துல என் மேல காமிச்சிட்டு இருந்த, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன எதுக்கு அங்க இருந்து அவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வந்த? ஓ, நான் எதுக்காக உன்னை அங்க இருந்து இவ்வளவு வேகமா கூட்டிட்டு வந்தேன்னு இப்ப வரைக்கும் உனக்கு தெரியல, அப்படித்தானே? டேய், அவன் இந்த டெண்டர் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்கிட்டயே அவன் பேரம் பேசுறான். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அவனை நான் எதிர்த்து பேசினேன். இதுல நீ எதுக்கு என் கை பிடிச்சு தரத்தரன்னு எடுத்துட்டு வந்த? ஏய், நீ என்ன பொண்ணா? பொண்ணா? என்னடா? என்ன பின்ன? ஏய், என்ன நீ பாட்டுல உன் வாய் திமிரா பேசிக்கிட்டே இருக்க, எதுவும் பேச மாட்டேனா? அங்க இருந்து தரத்தரன்னு எடுத்துட்டு வந்துட்டு எதுக்குடா இங்க எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் இல்லையா? இவரு என்கிட்ட எகுறாரு. என்னடா? பொண்ணுனா ஒரு ஆம்பளை முதல்ல எங்க பார்த்து பேசுறான்னு பாக்கணும். நீ அதை பாத்தியா? என்ன சொல்றாங்க? பதில் சொல்லுடி. என்ன? எனக்கு புரியல. என்னடா? தெளிவா சொல்லு. ஐயோ, கோபமா வருது அது நினைச்சாலே. இங்க பாரு, உனக்குள்ளே பேசிட்டு இருந்தா எனக்கு என்னடா தெரியும்? என்ன இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன நடந்துச்சு? பிரியங்கஸ்லிண்டா, எனக்கு என்னடா புரியும்? நீ எனக்கு சொந்தமானவ, புரியுதா? எனக்கு சொந்தமான ஒரு பொருளை இன்னொருத்த அசிங்கமா பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன சரண், நீ என்ன சொல்ற? அதான் சொல்றேன்ல, எனக்கு சொந்தமான ஒரு பொருளை கூட பிறந்த தம்பி தப்பா பார்த்தாலும் அவனை நான் கொன்றுவேன். இன்னும் நீ எனக்கு சொந்தமாவே ஆகல, ஆனா இன்னொருத்த அசிங்கமா பார்க்கறது என்னால தாங்கிக்க முடியலடி. சரண், என்ன சொல்ற? பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க ஆம்பளை எங்க பார்த்து பேசுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அந்த விஷயத்துல நீ எனக்கு தப்பு பண்ணிருக்க, அது உனக்கு தெரியுமா? அது அது என்ன? சாரிடா. ஏன்டா சாரி கேட்டு என்னங்க போகுது? இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். என்ன இன்னொரு தடவை எங்கேயாவது ஒரு ஆம்பளை கிட்ட பேசுறோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல அவன் கண்ணை பார்த்து பேசுறானான்னு பாரு. கண்ணை தண்டி வேற எங்க பார்த்து பேசினாலும் பார்க்கவே கூடாது, செவனி சேர்த்து விட்டுறணும். என்ன புரியுதா? அதுதான் பொண்ணுங்களுக்கு அழகு. அப்போ அந்த எச்சி இலை, ஓ அதெல்லாம் எனக்கா? இன்னும் புரியலனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது வரைக்கும் தப்பான ஒரு நோக்கத்துல நானே உன்னை அப்படி பார்த்தது இல்லை. ஆனா அவன் அப்படி மண்ட சூடாகுது எனக்கு. நீ மட்டும் கையை பிடிக்கல, அங்கேயே நான் அரைச்சு பண்ண உடச்சிட்டு வந்திருப்பேன். நீ கையை பிடிச்சாலும் அமைதியாயிட்டு அந்த இடத்துக்கிட்ட. ஓய், என்னையும் உனக்கு சுத்தமா பிடிக்காது. வேண்டா வெறுப்பா என் கழுத்துல தாலி கட்டினேன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொருத்தன் என்ன அசிங்கமா பார்த்துட்டா. உடனே உனக்கு சொந்தமான ஒரு பொருளை வேற ஒருத்தன் தப்பா பாக்குறான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போடுற. அப்போ நான் உனக்கு சொந்தமான பொருளா? பதிலவே காணோம். சொல்லு. அது அது தெரியாம ஏதோ மாறி இல்ல. சரி, இப்ப அதனால என்ன? நான் தான் தாலி கட்டிட்டு இருந்தேன். அப்ப தாலி கட்டிட்டா நீ நீ எனக்கு சொந்தமான அது விடு போ. நல்லாவே சமாளிக்கிறேன். என்ன சமாளிச்சேன்? நான் என்ன சமாளிச்சேன்? நான் சமாளிச்சது நீ பாத்தியா? தேவையான பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. படி போய் மறுவாய் பாரு. அப்புறம் ஒன்னு சொல்லிட்டேன், இனிமே ட்ரெஸ்ஸிங் கூட நீட்டா பண்ணு. உன் ட்ரெஸ்ஸிங் நான் தப்பு சொல்லல, அதுலதான் நீ சரியா தான் இருப்ப எனக்கு தெரியும். ஆனா நீ எங்க போனாலும் இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, ஓகேவா? தனியா எங்கேயும் போகாத. ஏன் அவன் பொண்டாட்டி பத்திரம் சொன்னாலயா? அவன் உனக்கு எதுக்கு அக்கறை? என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது? பிடிக்காத பொண்டாட்டி, அதே மாதிரி நீ எனக்கு பிடிக்காத புருஷன், அப்புறம் உனக்கு இவ்வளவு அக்கறை? ஏன் அவன் என்னை தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவான்னா? ஏன்டி ஏன் அப்படி மண்ட சூடாக்குற? நானே நார்மலா இருக்குன்னு நினைச்சா கூட விட மாட்டியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊட்டி வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு தொலைச்சிட்டு வந்துட்டானே எனக்கு எனக்கு பேர் வந்துட மாட்டியா? அதனால சொன்னேன். மத்தபடி நீ மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரி வேற ஒன்னும் இல்ல. அப்படி இல்ல மிஸ்டர் சரண், சாரி மிஸ் சரண் சந்தியா. இதுக்கு நீ கோவப்படுவேன். காரணம் சொல்றேன். ஏன்னா பேச்சுலர் இருக்கிறவனுக்கு தான் மிஸ்டர்ங்கிற பேரு, கல்யாணம் ஆனவனுக்கு மிஸ் அப்படின்ற அந்த ஒன்று சேர்க்கணும் பாத்தியா? அதனாலதான் சேர்த்து சொன்னேன். உனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கும் தெரியுமா? அது எப்ப தெரியுமா எந்திரிச்சு வரும்? நான் உன்னை கோவப்படுத்துற மாதிரி பேசுனேன்னு வையேன், அப்ப அது எந்திரிச்சு வரும். எனக்கு எப்போதுமே அந்த மாதிரி இருக்கிற சரணை தான் பிடிக்கும். இப்படி அக்கறையெல்லாம் என் மேல அக்கறைப்படாத, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, போய் மறுவேளை பாரு. வந்துட்டான் அக்கறைப்படுறானமா? அக்கறையே யாரா கேட்டா? நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அது எப்போதும் மனசுல இருக்கட்டும். ஓகே போ. டென்ஷன் ஆகுது. முதல்ல போய் இந்த கோட்டை கழிச்சு போடணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டுமா? நீ மட்டும் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும்
பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. கூப்பிட்டியா? ம்ஹும். அவ கேட்டது நியாயமான விஷயம் தானே. அவளே எனக்கு பிடிக்காது, அப்படியே அவன் மேல அக்கறைப்படணும். நான் ஏன் அந்த வேலை யூஸ் பண்ணேன்? அவன் எனக்கு சொந்தமானவன். இருந்தாலும் அவன் எனக்கு சொந்தமானவன் தானே. இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தை பொண்டாட்டி பத்திரம். அவன் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கோ. அவன் பெரிய இவனா? என்ன மீறி என் பொண்டாட்டி மேல அவன் கை வச்சிருவானா? இல்ல வைக்க விட்டுதான் நான் வேடிக்கை பார்ப்பனா? ஆஹா, இவ இவ என்னோட இது. எவனுக்கும் விட்டு தர மாட்டேன். ஆனாலும் இவ ஒரு கிறுக்கு பிடிச்சவ. இவளை வந்து நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவன் நான் இவன் மேல இவ்வளவு அக்கறைப்படுறேன். இவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ச்சே, போ. எனக்கு சொந்தமான ஒரு பொருளை இன்னொருத்தன் அசிங்கமா பாக்குறது எனக்கு பிடிக்கல. இன்னும் நீ எனக்கே சொந்தமாகல, அது இன்னொருத்தன் பாக்குறது என்னால தாங்கிக்க முடியலடி. நான் கூட உன்னை தப்பா பார்த்ததே இல்லை. ஆனா அவன் மண்ட சூடாகுது. என்ன பிடிக்காதம்மா? என்ன பார்த்தாலே கோவமா வருமா? ஆனா என் மேல அக்கறைப்படுவாங்களாமா? பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லி பக்கத்துல நெருங்குவாங்களாம், எல்லாம் பண்ணுவாங்களாம். டே ஃப்ராடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. ஆரம்பத்தில் நமக்கு கல்யாணம் அந்த டைமில் உன்னை எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, உன்னை என் பக்கத்தில் நெருங்க விட மாட்டேன், என் விருப்பம் இல்லாமல் நீ தொடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் விருப்பத்தோட தான் என்னை தொடுற. ஆனால் சில டைம் உன்னை நம்புறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோ, இல்லை என்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிருவியோன்னு உன் மேலே அன்பு வைக்க எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் உன்னை ஸ்ட்ராங்காக நம்ப மாட்டேன். என்னைக்கு நீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு உன் மனசில் சந்தியான்னு ஒரு விதையை ஊன்றியோ அது வரைக்கும் உனக்கு சந்தியா சொந்தமாக மாட்டேன். என்ன இப்போ எதுக்கு இங்கே வந்த? என்னடா விருப்பம் இல்லாமல் பாத்ரூம்குள்ள வருவியா? ஏச்சி, எப்ப பார்த்தாலும் நீ தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கோடி. நீ என்ன ஒண்ணும் இல்ல, தனித்தனியா சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பைக்கு ஏதாவது பிடிச்சிருச்சான்னு உள்ள வந்தேன். நீ உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? நீ உள்ள வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டோரை லாக் பண்ணிருப்பேன். டோரை லாக் பண்ணாம இருக்கும் போதே எனக்கு என்ன தெரியாதா? ரொம்ப பண்ற என்ன? நான் ரொம்ப பண்றதாவே இருந்துட்டு போட்டோம். என்ன இப்ப மூடிட்டு வெளியே போறியா? ஊஸ் மாதிரி பண்ணாத, எனக்கு வேலை இருக்கு. என்ன ஃபுட்டு சொல்லணும், என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. டேய் முண்டோ, அது பாத்ரூம்ல வந்ததா கேப்பியா? நீ எங்க இருக்கியா அங்க தானே வந்து கேட்க முடியும். பாத்ரூம் விட்டு நம்ம வெளியே வராம விழுந்து பழக்கம் வச்சிட்டு எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியல. நான் எதுக்கோ சிரிக்கிறேன், அத பத்தி உனக்கு என்ன? ஏமா நீ எதுக்கோ சிரிச்சிட்டு போ, இல்ல நீ சும்மா பக்க பக்கம் கொஞ்சம் சரி, எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. என்ன சாப்பிடுறேன்னு சொல்லி தரடி. அவன் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், சார் என்ன டிஃபன் சொல்லி என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு நீ என்ன சாப்பிடுற? நான் இன்னும் சாப்பிடுறேன், உனக்கு என்ன? ரொம்ப பண்ணாதடா, சொல்லி தரேன். அப்படியே ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏன் நீ சாப்பிடுறத கண்ணு வச்சிருவேனா? ஆமாமா, நீங்க கண்ணு வைக்கிற அளவுக்கு அப்படியே அள்ளி நாங்க முழுங்கிட்டு இருக்கோம். எனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சோ அதுல இருந்து என்னால சோறு சாப்பிட முடியல, தூங்க முடியல. சரக்கு அடிக்க மட்டும் நல்லா விருப்பமா இருக்கும், அப்படித்தானே? கேட்கணும்னு நினைச்சேன். என்ன லாஸ்ட் 4 நாளா சரக்கு அடிக்காமலே சுத்துற? இல்லனா எப்போதுமே போதையில தானே சுத்துவ? சொல்லு. ஏன் சரக்கு அடிக்கணுமா? சொல்லு, அடிக்கணுமான்னு கேட்கல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ ஒரு நிமிஷம் கொண்டு வர சொன்னாலும் வாங்கி அடிச்சிருவேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, அந்த நினைப்பு வேற இருக்கா? மூஞ்சி பேத்துறேன், மூடி போ. சரக்கு அடிக்கிறதும் அடிக்காம இருக்கிறதும் ஏன் விருப்பம், அதுல நீ தலையிட வேணாம். இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவான், கொண்டு வந்து தருவான். அப்புறம் தின்னுட்டு பேசாம படுத்துங்க. எனக்கு நூடுல்ஸ் வேணும். எனி டைம் அதை தின்னுவியா, வேற எதையும் திங்க மாட்டியா? அது ஏன் விருப்பம்? என்ன? ஐயோ, கத்துனாலே மண்டை சூடாகுது எனக்கு. நான் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கேன், உனக்கு அதை ஆர்டர் பண்ணவா? ஃப்ரைட் ரைஸா? அதுல எக் போடணும். எம்மா எல்லாம் போட்டு தருவாங்க, என்ன சீக்கிரம் வந்து தொலை. சரி, வர தெரியும், போ. துளி நீர் வேண்டி நின்றேன், அடைமலை தந்து என்னை மிதக்க விட்டாய். சிலுவைகள் நான் சுமந்து நின்றேன், சுகங்களை தந்து என்னை நிமிர வைத்தாய். எதுக்கு பாக்குற? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னாச்சு? விழிகளோரம் நீ துளியை மகிழ்ச்சி தந்து உளர வைத்தாய். பாலைவனத்தில் பூக்கள் தந்து சொர்க்கங்களை கண்ணருகில் காட்டினாய். என்ன? வெளியே போ, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், போ. சரி போறேன். என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை ரொம்ப பயப்படுறானோ? இருக்கும். ஏய், சாப்பாடு கையில வாங்கி எவ்வளவு நேரம் ஆகுது? சாப்பிட மாட்டேன் நீ என்கிட்ட கொடுத்துட்டு நின்னுட்டு இருந்தா? எனக்கு பசிக்கலடா, என்ன விட்டு. லூசு மாதிரி பண்ணாத மிருதுலா. நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், என்ன விடு. பின்ன எதுக்குடி இங்க வந்த? உனக்கு பசிக்கும்ல, உனக்கு வயிறு இருக்க தானே செய்யுது, நீ சாப்பிடு.
சாப்பிட்டீங்கன்னா 2 பேரும் கிளம்பி போலாம். ஆமா அவசியம். நீ பாரு, என்னை பாருங்கிறன்ல. என்ன கோவப்படுத்துற மாதிரி பேசாதேன்னு உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். என்ன அடிக்கடி இப்பெல்லாம் உனக்கு எனக்கு சண்டை வர்றது நீ பண்ற விஷயங்கள்னால மட்டும்தான். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இருக்கும்போது உனக்கு என்ன கஷ்டம்? ஆ? என்ன சரண் சந்தியா வாழ்க்கையை பத்தியா? நான் கொடுத்த கிஃப்ட யாக்கா பாத்திருப்பாளா? இப்ப அதுதான் பிரச்சனையா? அது இல்ல. இல்ல என்னதாண்டி பிரச்சனை? ஏன்டி சாவடிக்கிற? இப்ப சாப்பிட போறியா இல்லையா? என் அம்மா சாப்பிட்டிருக்க மாட்டாங்கன்னு அவங்க சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடு? போட, எனக்கு சாப்பாடே வேணும். பாசமா சொன்னா கேட்க மாட்டேன் அப்படித்தானே? 2 6 கொடுத்தாதான் கேட்பேனா? அடிக்க தான் செய்யணும். அடிக்க வைக்காத. என்ன என்னைக்குமே உனக்கு அன்பை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேனே தவிர கோவத்தை கொடுக்க நான் இல்லை. தயவு செஞ்சு முதல்ல சாப்பிடு. காலையில இருந்து சாப்பிடாம இருந்திருக்க. வயிறு என்னத்துக்கிடி ஆகும்? சாப்பிடு. கேட்க மாட்டேன் அப்படித்தானே? ரோடா இருக்கு வேண்டான்னு நினைச்சேன். ஆனா நீ கேட்குற மாதிரியே இல்லை. என்ன வாய் தரேன். நான் உனக்கு தகுதியானவளா? வாய் தரேன்னு சொன்னேன். நான் இருக்கேன், சாப்பிடு. உனது நிழலாய் தொடருவேன், உன் இதயம் முழுதும் படருவேன், உன்னுடம்பிலே ஓரிடமாகி உயிரில் கலப்பேனோ. காற்றினை நாள்தோறும் சுவாசிப்பேன், என் இதய ஓசையினை உன் மார்பில் கேட்கின்றேன். போதும். பாட்டிமா எவ்வளோ ஆச்சு? 40 ரூபாப்பா. இருங்க நான் ஜிபே பண்ணி விட்டுறேன். ஸ்கேனர் எங்க இருக்கு? அங்க இருக்குப்பா. சரி நான் ஜிபே பண்ணி விட்டுறேன். சரியா? என்ன என் நிலைமையை பத்தியா? லவ் பண்ற உன் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியல. காரணம் என் அக்காவோட வாழ்க்கைய நான் அழிச்சதுனால. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாத. நீ எங்கடி அழிச்ச? இது தலைவிதின்னு உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்றதுன்னு எனக்கு புரியல. என்ன நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி, அதுதான் உண்மை. என்ன, என் அக்கா வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்டு அவளுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கைய அவ அமைச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு நான் காரணமா இருந்ததுனால என்னால ஒருபோது சந்தோஷம் இருக்கவே முடியாது. சந்தோஷத்தை எதிர்பார்த்தும் என்னால இருக்க முடியாது. இப்ப நான் ஒன்னும் நீ என் கூட சந்தோஷமா இருன்னு சொல்லவே இல்லையே. நான் சொன்னனா? மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டீல, என்ன கஷ்டப்படுத்துறீல. யாரீ சொன்னது? அப்புறம் எதுக்கு இப்படி பேசுற? நீ சரியான மெண்டல். என்ன மெண்டல் மாதிரி தான் நீ நடந்துட்டு இருக்க. அதாவது இப்போ நீ ரொம்ப ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்ல இருக்க. அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னா சரணுக்கும் சந்தியாவுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு மெடிக்கல் மிராக்கள் நடக்கணும். அவ்வளோதானே? அத இன்னைக்கு விட்டுரு. நாளைக்கு நைட்டே நான் நடத்தி காட்டுறேன். அடுத்து இருந்து பாரு. சரி இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சரி இங்கே நின்றுட்டு 2 பேர் பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் வேற மாதிரி பிரச்சனை போகும். என்ன வா உள்ள போலாம். இது நைட்ல இருந்தே கனிக்குட்டி ஒண்ணுமே சாப்பிடல. பாப்பாக்கு உடம்பு சரியில்லை. அம்மா பால் ஆத்தி தரேன், குடிக்கிறியா? அப்பா கிட்ட தான் இப்ப போக போறோம். அனிதா சித்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாப்பா ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா பாப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை. கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். அம்மா சாப்பாடு கொடுக்கல, பால் கொடுக்குறேன், ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்குறேன். ஏன் கனி இப்படி பண்ற? கொஞ்சமாவது பாப்பா வயிறு நிறைய ஏதாவது சாப்பிட்டாதானே, அப்புறம் தான் அனிதா சித்தி பார்க்க முடியும். இப்ப அனிதா சித்தி கண்ணு முடிச்சிருவாங்க. அப்ப கனிக்குட்டி பாப்பாவை கேட்பாங்கல்ல. அப்ப பாப்பா ஹெல்த்தியா இருக்கணும்ல. அண்ணி வாஹரி பாப்பா கிட்ட தான் போக போறோம். என்னாச்சு, நீ எதுக்கு அழுகுறா? ஐயோ நைட்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. மாத்திரை போடுறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாத்திரை அவளை குடிக்க வச்சேன் நான். ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கா. சரி பானையாவது ஆத்தி கொடுக்கலான்னா குடிக்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்றதோ. சரி நான் டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டேன். டிஃபன் கேரியர் போட்டு எடுத்துட்டு போயிடலாம். நீங்க முதல்ல பாப்பாக்கு பாலாத்தி கொடுங்க. முதல்ல அவளை பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்த்துக்கலாம். ஏன்னா அவ குழந்தை. நான் டிஃபன் பேக் பண்றேன். நீயும் மாசமா தான் இருக்க. உன்னை கேர் பண்றதுக்கே இங்க ஆள் இல்லை. ஆனா உன் நிலைமையை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்காரி. எதுக்கு நீ உன்னை விக்ரமாவும் உன்னை பார்த்துட்டு இருந்தாரு. நீயும் கன்சீவாக தான் இருக்க. உன்னையும் கேர் பண்ணணும். என்ன பண்றது? இப்போ
இப்போ அனிதாக்கு அப்படி ஒரு நிலைமை, எல்லாம் மாறணும் சீக்கிரம். ஐயோ என்னைய பாத்துக்கல, நான் அதை ஃபீல் பண்றேனா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், கண்டிப்பா அண்ணன் பாத்துக்கோ. இப்போ அண்ணியோட ஹெல்த் தான் முக்கியம், அதனால நான் டிஃபன் பேக் பண்றேன். நீங்க பாப்பா வெளியே கூட்டிட்டு போய் முதல்ல பால் கொடுங்க. எப்பயுமே பெருந்தன்மையான மனசுதான் ஹரிக்கு. ஏன்னா விக்ரமனை வளர்ப்பல நீ எப்படி? அதுவும் சரிதான். என்னானாலும் உங்க விக்ரமன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறமா? சரிதான். சரி கனி, வெளியே நம்ம போய் குருவி பார்க்கலாமா? அன்னைக்கு அப்பா லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்து விட்டார்ல. அப்பா 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 அப்படி உங்க அப்பா என்ன மாய மந்திரத்தை போட்டாருன்னு தெரியல. நம்ம வெளியே போய் பார்க்கலாம், அப்பா வெளியே நிக்கிறாரு. பாத்தியா மேடத்தை? சரி டிஃபன் கேரியர் அங்க கழுவி வச்சிருக்கேன், அதுல எல்லாத்தையும் பேக் பண்ணிடு என்ன? சரி நான் வெளியே கூட்டு போய் அவளுக்கு பால் கொடுக்குறேன். சரிங்க. அதானமா அனிதாக்கு இப்போ ஓகேவாயிடுச்சு. டாக்டர் இனி என்ன சுச்சுவேஷனோ, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா பிளட் வேறு கொடுத்துருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா? எப்படி நாளைக்கு அனிதா டிசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு எல்லாரும் மொத்தமாக வந்துடுறோம். நீ ஒரு ஆள் மேனேஜ் பண்ணிடுவியா? அவன் பாவம் ரொம்ப உடஞ்சு போயிருக்கான். இதில் என்னமா இருக்கு? இதோ இப்போ ஆதிரா வந்துடுவா. அனிதா சாப்பிட்டு டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு காலையில் கூட நாங்கள் வந்துடுவோம். அப்புறம் சரணுக்கு யாரும் ஃபோன் பண்ணி சொல்லலையே? இல்லைம்மா, நான் நேற்றே சொல்லிட்டேன், யார் ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க. அதில் யாரும் எதுவும் சொல்லலை. இப்போ விக்ரம் உள்ள தானே இருக்கான், அவங்ககிட்டயும் இதையும் சொல்ல வேணாம்னு சொல்லியாச்சு. அவன் தான் பாவம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அங்கே அனிதாவே தான் பார்த்துட்டு இருந்தான். நானும் தான் பார்த்தேன். சரி விடுங்க, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட காரியம்னு சொல்லி விட்டுலாம். அப்புறம் அம்மா, நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நம்ம குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணுமா முதல்ல. அங்கே போய் பொங்கல் வச்சுட்டு வந்தா கூட ஏதோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி போன வாரம் தான் நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னென்னமோ நடக்குது. சரி அனிதாக்கு உடம்பு குணமாகட்டும், கண்டிப்பாக குடும்பத்தோட போய் பொங்க வச்சுட்டு வந்துடலாம். சரிங்க. ஆமா ஆதிரா. வாதிரா வாரி எங்க பாப்பா காணோம்? மகேஷ் வெளியே நின்றுட்டு இருந்தாரு. அவரை பார்த்தோன்னா அவர்கிட்ட போயிட்டா, அதனால அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். என்னம்மா அனிதா தானே டிஃபன்? ஆமாத்த, உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்குலாம் எதுவும் வேணாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல அனிதா கொண்டு போய் கொடு. விக்ரம் உள்ள உட்காந்து. மா, அண்ணி இப்போ எப்படி இருக்காங்க? அண்ணி எங்கம்மா? உங்கள் அண்ணன் உள்ளதான் உட்காந்துருக்கான். அண்ணி பரவாயில்ல, ஆனால் இன்னும் கண்ணு முடிக்கல, அவ்வளோதான். கண்ணு முடிச்சிட்டா அப்புறம் நார்மலாயிரும். அண்ணனை பார்க்க முடியுங்களா? பார்க்கலாம். உள்ள அனிதா கூட தான் இருந்தான். சரி ஆதிரா, உள்ள கொண்டு போய் அனிதாக்கு சாப்பாடு கொடு. என்ன அது என்ன இதுன்னு பாரு. சரிங்க. அப்புறம் கனி நைட்டு ஃபுல்லாக ஒன்றுமே சாப்பிடல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாத்திரை கொடுக்கறதுக்காக சாப்பிட வச்சேன். நைட்டு ஃபுல்லாக அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. முதல்ல போய் அவளை கூப்பிட்டு முதல்ல தூக்கி ஏதாவது பண்ணுங்க, இல்லைனா இன்னைக்கு நைட்டே நீ சாவடிச்சிருவா. எப்படி நாளைக்கு டிசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கா? ஆமாம்மா, அதை பற்றி நான் டாக்டர் கிட்ட பேசலை. பேசிட்டு நான் சொல்கிறேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டோம், ஏன்னா அம்மா உடம்பு முடியாதவங்க, பிளட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு போட்டோம். அம்மா அப்பா முடிஞ்சா அவனையும் அனுப்பி வச்சிடலாம். என்ன? யாரு? மகேசவா? அவர் இங்கே இருக்கட்டும். சின்னவனை நம்பி என்னால இத்தனை பேர் காரில் அனுப்ப முடியாது, அதனால அவன் இருக்கட்டும். மகேஷ் போகட்டும். சரி, இருக்கட்டும். அப்புறம் பார்ப்போம். நீ முதல்ல போய் சாப்பாடு கொண்டு போய். சரிங்க. என்ன குட்டிமா, நேத்து ஒன்று வீட்டுக்கு போக சொன்னாங்கல்ல, இப்போ எதுக்கு இங்கே மறுபடியும் வந்து? நான் இங்கே வராம வேற யாரும் வருவாங்களா? நான் வரதான் செய்வேன். ஏன்னா என் உடம்புல அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அண்ணி ஓகே தானே? அவங்கெல்லாம் ஓகே தாம்மா, ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏனே நான் உங்ககிட்ட ஒன்னே மட்டும் கேட்கவா? நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக நீ அண்ணியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. அது உனக்கு பிடிச்சிருந்ததோ பிடிக்கலையோ, அதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் வேணான்னு சொன்ன. அது என்ன காரணம்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. சரி விடாது, நீ சொல்லவே வேணாம். ஆனால் இப்போ உனக்கு அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு அண்ணி அவ்வளோ பிடிக்குமா? உன் அண்ணிய எனக்கு பிடிக்கும், ஆனா உன் அன்னைக்கு தான் என்ன பிடிக்குமான்னு தெரியல. என்னது? ஒன்றும் இல்லைடா குட்டிமா, ஒன்றும் இல்லை. ஆமா, என்னோட வாழ்க்கையவே பார்த்து பார்த்து எனக்கு அமைச்சு கொடுத்த நீ, உன்னோட வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? அண்ணி இப்படி இருக்கிறத உன்னால தாங்கிக்க முடியல, அதானே? அண்ணி சீக்கிரமாவே குணமாவாங்க. என்ன நான் ஒன்று சொன்னா கேப்பியா? பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு. அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயில கொடுக்குற குங்குமத்தை கொண்டு வந்து அண்ணி நெத்தியில வச்சு விடு. அண்ணி கண்டிப்பா கண்டு முடிப்பாங்க. போலாமா? போர் அடிக்குது. இவங்கிட்ட வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னா ரொம்ப பண்ணுவானோ? கேட்டால் நம்ம என்ன ஹனிமூனாக வந்திருக்கோன்னு கேட்பான். செம்மையாக போர் அடிக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக எந்த வேலையும் இல்லைன்னு வேற சொல்லிட்டான். இந்த தெண்டர் கோட்டிங் வர வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி நாளைக்கு நைட்டு தான் என்னை வச்சு செய்வான்னு நினைக்கிறேன். எனி டைம் லேப்டாப்லேயே தான் உட்காந்துருக்கான். ஏதாவது தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியும். வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்கலாமா வேண்டாமா? கேட்டால் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கிருவானோ? அப்படியே நினச்சாலும் என்ன தப்பு? நான் பொண்டாட்டி தானே. இல்லை, இன்னைக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். எப்படியும் நாளைக்கு தான் ஃபைல் டைப் பண்ணுற மாதிரி வரும்னு சொன்னேன். அப்போது இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ரூம்குள்ளே தானே? ஆமா, இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது, ரூம்குள்ளே தான் இருக்கணும். வேற என்ன? ரூம்குள்ளேயே எப்படி இருக்கிறது? உனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? எனக்கு எதுக்கு ஒரு மாதிரி இருக்கணும்? நான் அடுத்த தண்டனை கோட்டிங் வருதான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இதே தான்
உனக்கு வேலையா இருக்குமா? உன்னோட சந்தோஷத்துல நீ பார்க்கவே மாட்டியா? எனக்குன்னு இனி என் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கும்னு நீ நினைக்கிறியா? சரண், நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன, இதை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் விடியும் போது சந்தோஷமாக இருக்க போகுது, இது சோகமாக இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த நாளை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் சோகமாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். என்ன, நம்ம அதாவது நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம ஒன்று நினைப்போம். ஆனால் கடவுள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு சந்தோஷத்தை வச்சு கொடுத்துருப்பாரு. ஆனால் நீ அந்த சோகத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறியே தவிர உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ ஏற்றுக்கவும் மாட்டேங்கிற, அதை பெருசாகவும் நினைக்க மாட்டேங்கிற. ரீசன், நீ சந்தோஷமாக நினச்சது உனக்கு இப்போது சோகமானது. யாருக்கு புரியுதோ இல்லையோ உனக்கு நல்லாவே புரியும். இப்போ என்ன பண்ணணுங்கிற? இப்போ இங்கே வந்திருக்கிறது உன்னோட சந்தோஷத்துக்கோ என்னோட சந்தோஷத்துக்கானா எதுவும் கிடையாது. என்ன, நம்ம வீட்டில் ஹனிமூன் ஒன்று போகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால கிளம்பி வந்தோம். மற்றபடி உன்னோட ஆஃபீஸ் விஷயம், அதாவது நம்மளோட ஆஃபீஸ் விஷயமா இங்கே வந்திருக்கோம். இந்த 2 விஷயத்துக்காக தான் நம்ம வந்தமே தவிர வேறு எந்த என்ஜாய்மெண்ட்டும் இங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, உன் வாழ்க்கையில் நடந்ததும் என் வாழ்க்கையில் நடந்ததும் நான் எதிர்பார்க்காம நடந்தது தான் இந்த கல்யாணம். அதே மாதிரி தான் நீயும். கல்யாணம் நின்றும் தான் நினச்சேன், ஆனால் என் கழுத்தில் தாலி ஏறும்னு நான் நினைக்கல. அதை நீ தான் கட்ட போகிறேன்னு எனக்கு எதையுமே நான் யோசிக்கல. ஆனால் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு சின்ன சேஞ்சிங்காக இங்கே வந்ததை கூட நினச்சிக்கோ. அதாவது நீ எனக்காகலாம் எதையும் பண்ண வேணாம், நீ அதை பண்ணவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்காக ஒரு நாள் நீ ஸ்பெண்ட் பண்ண என்ன சொல்ல வர? எனக்கு இந்த ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் எனக்கும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஒரு சேஞ்சிங்காக நம்ம வெளியே போனால் என்ன, இன்றைக்கி 1 டே மட்டும் நைட்டுக்குள்ளே வந்துடலாம். உனக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா இந்த ரூம்குள்ளே இருக்கேன். நீ சொல்லி, நான் எனக்காக மட்டும் யோசிக்கல, உனக்காகவும் தான். ஏன்னா வழி ஒன்று தான், ஆனால் அது வெவ்வேறு விதமாக யோசிக்கும் போது அது வேறு மாதிரி தான் இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். எங்க போலாம்? உன் விருப்பம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேணும். இல்லை, நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அதான். 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, வரேன். இனி நம்ம வாழ்க்கையில் உனக்கு நான், எனக்கு நீ, இதை யாருனாலையும் மாற்றிடவே முடியாது. உன்னை இப்படியே விடவும் எனக்கு மனசு இல்லை. உன் மனசு மாறுதோ மாறலையோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் மனசை மாற்ற தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் பண்ணணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். போலாமா? என்ன? தலை கிளஞ்சிருக்கு, பார்க்க நல்லா இல்லை. இரு. இப்பதான் பார்க்க அழகா இருக்கு. தேங்க்ஸ். பரவாயில்ல. போலாமா? ம். சார், நீங்கள் எனக்கு என்னாச்சு? அண்ணி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவர், பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தீங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அம்மா எங்க? அம்மா, அத்தை யாரையுமே காணோம். எல்லாரும் இப்போதாம்மா வந்து உங்களை பார்த்துட்டு போனாங்க. இப்போ எல்லாரும் வெளியே இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ணி அண்ணன் எல்லாரும் வெளியே இருக்காங்க. அவங்க இருக்கட்டும், இப்போ ஓகே தானே? ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப ஹெட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கே சொன்னேன்ல, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு. சொல்ல கேட்காம இப்படி உடம்பு மொத்தமாகவே முடியாமல் பண்ணிட்டீங்கல்ல. இல்லைங்க, ஆனால் அன்னைக்கு எதனால் தலைவலி வந்துச்சுன்னு இப்போ வரைக்குமே தெரியல. உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் முடியல. சரி, ஒன்றும் இல்லை, நார்மல் ஆயிரும். சாப்பாடு கொடுத்தாச்சு லாரி? இல்லைண்ணா, இப்போ தான் அண்ணி கண்ணு முடிச்சிருக்காங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டோம்ல, தெரியல. அண்ணி யாராவது வந்து சாப்பாடு கொடுத்தாங்களா? இல்லைம்மா, நான் யாரையுமே பார்க்கல. இப்போ தான் இவரை வேணா கண்ணை முழிச்சு பார்க்குறேன். வேறு யாரையுமே நான் பார்க்கல. அப்போது அண்ணி கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. இனிமேல் தான் கொடுக்கணும்ண்ணா. சாப்பிட்றீங்களா? சாப்பாடு கொடுக்கவா? வேணாங்க,
எனக்கு வாய் கசக்குது. எனக்கு எதுவும் வேணாம், என்னை விட்டுருங்க. அண்ணி இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அண்ணா அந்த குங்குமத்தை வச்ச. சரிடா குட்டி. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை, உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உனக்காக மாரியம்மன் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு வச்சு விட்ட குங்குமம் சீக்கிரமா உடம்பு குணமாகும். தாய். இனிமே தேங்க்ஸுங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. சரி, நம்ம வெளியே போயிடலாம். இனிமே உனக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட சொல்லி பழகு. கொஞ்சம் அஜாக்கிரதை இருந்ததுனால தான் இப்போ டைஃபாய்டு ஃபீவர் வரைக்கும் வந்துருச்சு. நான் ஒன்று கேட்கவா? ம் நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டி. அதாவது அக்ரிமெண்ட் படி என்னோட சந்தோஷத்துலேயோ துக்கத்துலேயோ எதுலேயுமே நீங்கள் பங்கெடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட்டில் நான் சைன் பண்ணேன். நீங்களும் அப்படி தான் சைன் பண்ணீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி ஒவ்வொன்றா நடக்கிற மாதிரி இருக்குல்ல? தப்பு தான். ஆனால் அதுக்காக உடம்பு சரியில்லாத சமயத்துலையும் கண்டுக்காம இருக்கணுமா என்ன? அப்போ என்ன என்ன பிடிக்குமா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு நீ நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு தெரியுங்க, உங்களால் என்னை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நீங்கள் எவ்வளோ உண்மையாக எவ்வளோ ஆத்மார்த்தமாக பூமியை லவ் பண்ணியிருப்பீங்க. நான் உங்களை லவ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்லை என் லவ்வெல்லாம் உங்களுக்கு அது பெருசாக தெரியுமா? பரவாயில்லைங்க, கடைசி வரைக்கும் அக்ரிமெண்ட் பொண்டாட்டியாகவே இருந்துட்டு போகிறேன். அந்த சந்தோஷம் அது எனக்கு கிடைக்கிதுல்ல. என் மனசுல உண்மையில இருக்கிற அன்பு, காதல், பாசம், நேசம் இதெல்லாம் உண்மைன்னு சொன்னா உன்னால எப்படி ஏத்துக்க முடியும்? முடியாது. ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவே இல்லை. கையில கிடைச்ச பொக்கிஷத்தை தவற விட்ட துரதிருஷ்டசாலினா. எனக்கெல்லாம் திரும்ப காதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. என் கூட இருக்கிற அந்த ஒரு வருஷத்துல என்னால உனக்கு எந்த சோகமும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமாவது நீ போய் நிம்மதியா இருந்தா போதும். ஆனால் என் காதல் தோத்துச்சா ஜெயிச்சுச்சாங்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே தெரியும். ஐ லவ் யூ விக்ரம். I love you too, அனிதா. என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவனே, என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. Excuse me. What do you want? இதெல்லாம் என்ன? சார் இது என்ன ஏதுன்னா நீங்க கேள்வி கேட்க கூடாது. எங்க ஹோட்டல்ல ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி தான் சார் நாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். அதுவும் இது உங்க தம்பி ஐ மீன் மகேஷ் அவர் தான் அரேஞ்ச் பண்ண சொன்னாரு. எல்லாமே அவர் தான் பண்ண சொன்னாரு. ஸோ எங்க கையில எதுவும் இல்லை சார். ஸோ வேற ரூம் எதுவும் இல்லையா? சார் நீங்க புக் பண்ண ரூம் தானே சார், அது ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி ரெடி பண்ண சொன்னாங்க. அவ்வளவுதான் சார், இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். பாய், ஹாப்பி ஹனிமூன் சார். இந்த மகேஷ் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கறானே தெரியல. இதுக்கு தான் சொன்னேன் வெளியே எங்கேயும் போவேன் நான். இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்து வைப்பாங்கன்னு தான் நினைச்சேன். முடியல. நீ மூடு. என்ன இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணா மட்டும் அப்படி நடந்துருமா என்ன? ஆமாமா ஆமா, அப்படி நடந்துட்டு தான் மறு வேலை. அப்புறம் என்ன? ரொம்ப ஓவரா பண்ணாத. அவர் ஏதோ ஆசையில செஞ்சு வச்சிருக்காரு. அப்படியே சை. உன்னால இங்கே தூங்க முடியலன்னா கீழே வேணா பெட்ஷீட் எடுத்து போட்டு தூங்கு. என்ன, நான் வரேன். ஆமா, எனக்கு இதெல்லாம் ஆசைப்பாரு. சே, எங்கேயாவது போயிட்டு வந்து குளிச்சாதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா ஐயோ அப்பா முடியல, அப்படின்னா நைட்டு தூங்க முடியும். சி, என் புத்தி எப்படி போகுது? சி. என்ன அழகா இருக்கா. ஏதாவது பிரச்சனையா என்ன? அது ஒன்றும் இல்லை. அம்மா, என்ன எதுக்கு இந்நேரத்துல குளிச்சுட்டு வந்தேன்? அது மட்டும் இல்லாமல் எதுக்கு மல்லிகைப்பூலாம் இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஏன்
நான் நைட்டில் குடிப்பேன், உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனா ஏன் மல்லிகைப்பூ? அம், இது 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 என்னது இது? எனக்கு தோணுச்சுன்னா நான் வைப்பேன். ஏன் வைக்கக்கூடாதா? இல்லை இதையும் நீ வைக்கவே கூடாதுன்னு அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் போடுவியா என்ன? அம்மா நான் ஒன்றும் சொல்லலம்மா. அப்புறம் என்ன, மூடிட்டு உன் வேலையை பாரு. என்ன, நான் கீழே படுத்துக்கிறேன், நீ போய் மேலே படுத்து. இல்ல, நீயே மேல படுத்துக்கோ, நான் வேணா கீழே. உனக்கு என்னாச்சு? என்ன எந்திரிக்கிறான்? ஐயோ பயமா இருக்கே. என்ன, ஏன் அப்படி பார்க்குற? என்ன என்ன இப்போ ஏன் இப்படி பார்க்குற? ஏன், நான் எப்போதும் போல தானே இருக்கேன், என்னமோ ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன். உன் பார்வை ஒன்றும் சரியில்லை. ஏன்னா அவ்வளோதான். இங்கே பாரு, நீ பக்கத்தில் வர்றது ஒன்றும் சரியில்லை. தள்ளிப்போ தள்ளிப்போ. எப்போதும் பார்க்க அழகா தான் இருப்பேன். ஆனா ம், நீ தப்பான டைம்ல இப்படிலாம் இருக்கிறது அது. இங்கே பாரு, வேணாம், தள்ளிப்போ சரண், அவ்வளோதான். டே டே சரண். மாலை மங்கும் நேரம் ஒரு மோக கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றார் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம், கடிகாரம் காட்டும் நேரம், அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம், தீயாய் மாறும் தேகம் தேகம், உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம், வாழ்வின் எல்லை தேடும் தேடும். வேணாம், வேணாம் சொன்னா கேளு. மாலை மங்கும் நேரம் ஒரு மோக கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம், அதை நம்ப மாட்டேன் நானும். என்னதான் உனக்கு பிடிக்காதே, அப்புறம் என்ன? அத்தை விக்ரி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஓ அப்படியா, சரி அப்புறம். அப்படியாண்ணா? ஏன் புரியலையா? புரியுது, ஆனால் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. இப்ப என்ன சொல்ல வர? இப்போ அதாவது இன்னைக்கு ராத்திரி உனக்கு நான் பொண்டாட்டியாக இருக்கணும்னு நீ நினைக்கிற, கரெக்டா? சரி ஓகே, நான் இருக்கிறேன். ஏன்னா தாலி கட்டிட்டில, இருந்து தானே ஆகணும். சரி நான் இருக்கேன். ஆனால் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? ம், இப்போ உன் மனசார, அதாவது என்னை உன் பொண்டாட்டியாக நினச்சி உன் மனசார என்கிட்ட நெருங்குனேன்னு உண்மையை சொல்லு. நான் உனக்கு பொண்டாட்டியாக இருக்கேன், சொல்லு. புரியலையா? இப்போ இவ்வளோ நெருக்கமாக நிற்கிறீல்ல, இந்த நெருக்கத்துக்கு நான், அதாவது என்ன உன் மனசார உன் பொண்டாட்டியாக நினச்சிதான் என்கிட்ட நெருங்குனேன்னு நீ சொல்லு, அதை நான் ஏற்றுக்கிறேன். சொல்லு.